ஏன் எல்லாரும் இப்படி பயந்து போயிருக்கீங்க? உனக்கு எப்ப வேணாலும் மாயை பிடிக்கும் தானே அஸ்திரத்தை எடுக்க யுவப்பேன போவேனான்னு சொன்னா, இப்ப சஞ்சீவ மூலிகை தேடி போறேன்னா என்ன அர்த்தம்? அந்த சஞ்சீவனி மூலிகையால மட்டும்தான் வெடிகுண்டு மனிதர்களை குணப்படுத்த முடியும்னு தெரிஞ்சிருந்தும் என்ன போக வேண்டாம்னு மாயையை காரணம் காட்டி தடுக்கிறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளுக்காக அஸ்திரங்களை எடுக்க கௌரி குரூப் யுக பயணம் போன மாதிரி வேற யாராவது வந்து மூலிகையை பறிக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாம தான் 4 பேருக்கு உதவி செய்யணுமே தவிர நாம யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுங்கிறது தானே நம்மளோட லட்சியம். அது எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டீங்களா? என்னால 4 பேர் பாதிக்கப்படும் போது சுயநலமாகவும் உங்க பாசத்துக்கு அடிமையாகவும் என்னால இருக்கவே முடியாது. எங்களுக்கு அவங்களும் முக்கியம்தான், நீயும் முக்கியம்தான். அவங்களுக்காக உன்னை எப்படி இழக்க முடியும்? சரியா சொன்னீங்கப்பா. மூசா, உன்னை அனுப்பி வச்சுட்டு உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ மாயை பிடிச்சதோ மூலிகை கிடைச்சதோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. அதுக்காக நான் இங்கேயே இருந்தா என்ன பிடிக்க வர மாய பிடிக்காமலே போயிடுமா? நடக்கிறது நடந்தே தான் தீரும். நான் கிளம்ப போறேன். மூசா, நாங்க 3 பேர் இருந்தோம். நீ போறதை தடுக்க முடியலையேன்னு எங்களை வருத்தப்பட வச்சுடாதப்பா. ஊருக்கு உழைக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு இப்போ எனக்காக வருத்தப்படுறதுல என்னப்பா அர்த்தம் இருக்கு? எப்படியும் திரும்ப வர போற என்ன பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. நமக்காக வெடிச்சு சிதறி உயிரை விட போற அந்த வெடிகுண்டு மனிதர்களை பத்தி நீங்க நினைச்சு பாத்தீங்களா? நாளைக்கு அவங்களோட குடும்பம் நடுத்தரவுக்கு வந்து நிக்கும். அந்த பாவம்லாம் நம்மளதான் வந்து சேரும். அத பத்தி எல்லாம் நீங்க ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? மூசா, உனக்கு எந்த கெடுதலும் வராது. போ, நீ போய் சஞ்சீவி மூலிகை எடுத்துட்டு வா. போ. நாங்க போவேனான்னு சொல்றோம், நீ ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறியா? நீ தான் மூசாவுக்கு ஒவ்வொரு தடவை சத்ருவா வந்து நிக்கிற. இல்ல, இந்த தடவை மூசாவுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. மூசா, உனக்கு ஒண்ணும் நடக்காதுப்பா. அம்மா இருக்கேன். இந்த அம்மாவோட வேண்டுதலும் பிரார்த்தனையும் கூடவே வரும். போ, போய் சஞ்சீவி மூலிகையை எடுத்துட்டு வா. போ. அப்பா, ராணி ஏதோ பூடகமா பேசுற மாதிரி தெரியுதுப்பா. பூடகமா பேசுறேனா? நீங்க போக வேண்டாம்னு சொல்றீங்க, நான் போயிட்டு வான்னு சொல்றேன். அவ்வளவுதான். நீ போயிட்டு வாப்பா. அப்ப நான் கிளம்புறேன் தாத்தா. இதுக்கு மேல என்னப்பா சொல்றது? போயிட்டு வாப்பா. அப்பா. சரிப்பா, போயிட்டு வா. அம்மா, நான் வரேம்மா. சரிப்பா. ராணி, நீ மனசுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சுக்கிட்டு பையனை போயிட்டு வான்னு சொல்றல, ஆனா வெளிப்படையா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற.
எப்படியும் சஞ்சீவினி மூலிகையை பத்தி சித்தர் தான் சொல்லி ஆகணும். அவரை விட்டா வேற யாருக்கு அதை பத்தி தெரியும்னு தெரியலையே. சரி, சித்தரையே கூப்பிட்டு கேட்போம். மாசற்ற மனிதரே, மாய சித்தரே, மாமணியே, குணக்குன்றே, எம் துயர் துடைக்க வழி தேடி மீண்டும் உமது அருள் வேண்டி பூதகுல இளவரசன் மூசா வந்திருக்கிறேன். என் நிலை உணர்ந்து எனக்கு காட்சி தாருங்கள். சித்தனை தேடி வந்த உத்தமனே மூசா, உன் துயரம் என்ன கூறு. துயரோ, துயர் துடைக்கும் வழியோ நீர் அறியாதது எதுவுமே இல்லை. இருந்தாலும் கூறுகிறேன். எனக்கு மாயை பிடித்திருந்த காலங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அந்த அசீம், நான் அந்த 3 அஸ்திரங்களையும் எடுத்து வந்தாலும் அவனை அழிக்க முடியாதபடி பூலோக அப்பாவி மனிதர்களை மனித வெடிகுண்டுகளாக மாற்றி தனக்கு கேடயமாக கையில் ஏந்தி என்னை பணிய வைக்க தயாராகிவிட்டான். அவனுடைய ஏவல் எச்சினிகளால் விஷக்கிருமி ஊசி போடப்பட்ட மக்களும் முழுக்க முழுக்க வெடிகுண்டுகளாக மாறி அவனுடைய ஆயுத கிடங்கள் ஆயத்தமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நேசிக்கும் இந்த மனித குலம் எனக்காக அழிவதோ, என்னால் அழிவதோ நான் ஒருபோதும் விரும்பவில்லை. எனவே அந்த அப்பாவி மக்களை நான் உடனடியாக காப்பாற்றியாக வேண்டும். அப்படி நான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் எனக்கு உடனடியாக ஆஞ்சநேயர், லக்ஷ்மணனையும் மற்றவர்களையும் உயிர்ப்பித்த சர்வலோக நிவாரணியான அந்த சஞ்சீவினி மூலிகை எனக்கு வேண்டும் சித்தரே. அந்த சஞ்சீவினி மூலிகை எங்கே உள்ளது, அங்கே எப்படி போவது, அதை எப்படி எடுப்பது என்பதன் வழிமுறைகளை தயவு கூர்ந்து தாங்கள்தான் எனக்கு சொல்ல வேண்டும். தெய்வ கடாட்சம் பெற்ற தேவ மூலிகையான சஞ்சீவி விகல்யகரணி மூலிகையை பற்றி நான் சொல்வதா? அப்படிப்பட்ட மூலிகையை பற்றி வாயுதேவன் மைந்தனான ஆஞ்சநேயருக்குத்தானே தெரியும். என்ன சித்தரே, உங்களையே நம்பி வந்த என்னை இப்படி நற்றாற்றில் விடுகிறீர்களே. எல்லாவற்றையும் நானே உனக்கு கூறுவதற்கு அதிகாரமில்லை மூசா. நீ அந்த ஆஞ்சநேயரை நோக்கி தவம் இரு. அவர் தோன்றி சஞ்சீவி விகல்யகரணி மூலிகையை பற்றி சகல ரகசியங்களையும் உனக்கு சொல்வார். ஆஞ்சநேயரை நோக்கி நான் எங்கே சென்று எப்படி தவம் இருப்பது? திருமலை என்னும் திருப்பதிக்கு அருகில் சந்திரகிரி உள்ளது. அதன் அருகில் ஔஷதகிரி என்னும் ஔஷத வனம் உள்ளது. அங்கேதான் ஆஞ்சநேயர் உரைகிறார். நீ அங்கே சென்று அவரை நோக்கி தவம் இரு. நலம் உண்டாகட்டும். நான் வருகிறேன். சந்திரகிரிக்கு அருகே உள்ள ஔஷதகிரி என்னும் ஔஷத வனம். சொல்லுவாங்க, மூசாவுக்கு இருக்கிற அத்தனை ஆபத்துகளும் தெள்ள தெளிவா தெரிஞ்சிருந்தும் எல்லாத்துக்கும் மேல அவனுக்கு எப்ப எந்த நிமிஷம் வேணும்னாலும் மாயை பிடிக்குங்கிற கத்தி அவன் தலைக்கு மேல தயாரா தொங்கிக்கிட்டு இருக்கும் போது அவனை எப்படி மூலிகையை தேடி காட்டுக்கு தனியா அனுப்பிச்சீங்க? இல்ல ஆயிஷா, நாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லி தடுத்தும் மூசா கேட்கல. இந்த மனித வெடிகுண்டுகள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, அவங்கள காப்பாத்திய தீரணும்னு சொல்லிட்டு சஞ்சீவி மூலிகையை தேடி காட்டுக்கு போயிருக்காமா. மூசா நல்லா இருக்கணும், அவனுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாதுன்னு தான் நான் தனியா தவ இருந்தேன். அவன் சொன்ன வார்த்தையை கேட்காம காட்டுக்கு போக முடிவு செஞ்ச பிறகு என் தவத்தை கலைச்சு என்ன கூப்பிட்டுருக்கலாமே. ஏன் செய்யல நீங்க? ஆமா, அவன் சொன்னதை மீறி போறானே, உன் தவ பலனாவது அவனை காப்பாத்திட்டுமேனுதான் உன் தவத்தை கலைக்கலாமா? அது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான காரணம் என்னன்னா, அப்பா அதெல்லாம் வேண்டாப்பா. அதை சொன்னா அம்மா இன்னும் கோவப்படுவாங்க. யார் கோவப்பட்டா எனக்கு என்ன? நானே சொல்றேன். என் பிள்ளைய நான் தான் போயிட்டு வான்னு அனுப்பிச்சேன். ஏண்டி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அவன் வேலைய?
உன்னால மூசா வீட்டை விட்டு வெளியே போய் அந்த அசீம் கிட்ட மாட்டி அவன் மூசாவை பணயமா வச்சு அஸ்திரம் கேட்ட கதைய அதுக்குள்ள மறந்துட்டியா? நான் எதையுமே மறக்கல. மூலிகையை தேடி காட்டுக்கு போன மூசா எந்த ஆபத்தும் இல்லாம கண்டிப்பா மூலிகையோட வீட்டுக்கு வருவான். இல்ல, நீ பேசுறது விதண்டாவாதம். நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் புள்ள நல்லபடியா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வருவா. என்ன இந்த அத்துவான காட்டில் இப்படி ஒரு வயோதிக முனங்கல் சத்தம் யாரா இருக்கும்? யார் இவரு? எதுக்காக இங்க வந்து முடங்கிக்கிட்டு படுத்திருக்காரு? கூப்பிட்டு பாப்போமே. ஐயா, 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 நீங்க யாரு? ஏன் இப்படி இந்த காட்டுக்குள்ள வந்து படுத்து இப்படி முடங்கிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒரு பெரிய கதை தம்பி. என்ன கதை? நடந்த உண்மை கதை. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. பல வருஷத்துக்கு முன்ன ஒரு ஜோசியர் என் ஜாதகத்தை பார்த்து ஒரு சாபம் இருக்குன்னு சொல்லி அதை தீர்க்க சஞ்சீவினி மூலிகைய ஒரு மண்டலம் சாப்பிடணும்னு சொன்னாரு. அப்பத்தான் பாவம் தீருன்னு சொன்னாரு. நானும் அந்த மூலிகை எங்க கிடைக்கும், எப்படி இருக்கும்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வனத்துக்கு வந்து சேர்ந்தேன். மூலிகையை பறிச்சீங்களா? இல்ல, அங்கதான் ஒரு திருப்பத்தை வச்சிருந்தான் அந்த கடவுள். என்ன திருப்பம்? இதுக்கு மேல இருக்கிறது தான் மூலிகை இருக்கிற ஔஷதவனம். அந்த ஔஷதவனத்துக்கு போக முயற்சி பண்ணும்போது பார்த்தவங்க எல்லாம் என்ன தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏன்? அங்க போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லையா. ஆனா நான் போயே தீருவேன், மூலிகைய பறிச்சே தீருவேன். ஔஷதவனம் போக இந்த காட்டுக்குள்ள வந்தேன். ஆனா இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர முடியல தம்பி. ஏன் உங்களால போக முடியல? ஏதோ ஒரு சக்தி என்ன தடுக்குது, பின்னாடியே புடிச்சு இழுக்குது. திரும்பி ஊருக்கும் போக முடியல. அதனால பல வருஷமா இங்கேயே தான் கிடக்குறேன். ஆமா, நீ யாரு? எதுக்காக இங்க வந்த? இப்ப எங்க போய்கிட்டு இருக்க? ஐயா, எனக்கும் உங்களை போலவே ஒரு சிக்கல். அதான் நானும் அந்த சஞ்சீவினி மூலிகையை தேடி போயிட்டு இருக்கேன். வேண்டாம் தம்பி, தயவு செய்து அங்க போக வேண்டாம். என்ன சிக்கலா இருந்தாலும் இங்க போகாத தம்பி. உன் ஊர்லயே அந்த சிக்கலை தீர்த்துக்க தம்பி. மீறி சஞ்சீவினிய தேடி போன இருக்கிற சிக்கலை விட ரொம்ப பெரிய சிக்கலா ஆயிடும். புரியுதா? வேண்டாம் தம்பி, திரும்பி போயிடு. இல்லங்கய்யா, அது வந்து வேண்டாம் தம்பி. காரணம் எதுவா இருந்தாலும் மூலிகை தேடி நீ போக வேண்டாம். இல்லங்கய்யா,
என்ன நடந்தாலும் நான் போயே ஆகணும். செத்தா கூட பரவாயில்ல தம்பி. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூனியத்தை தேடி நீ போக வேண்டாம். இல்லங்கய்யா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. என்னோட உயிரே போனாலும் சரி, நான் என்னோட பாதையை மட்டும் மாத்திக்க மாட்டேன். எனக்காக பாதிக்கப்பட்டவங்கள நான் காப்பாத்தியே ஆகணும். அப்போ என்ன பார்த்த பிறகும், என் நிலைமைய பார்த்த பிறகும் உன் முடிவை நீ மாத்திக்கல இல்ல? இல்லங்கய்யா, எந்த ஒரு முடிவா இருந்தாலும் சரி, அதை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். நிச்சயமா நான் அந்த மூலிகையை எடுத்து வந்து உங்களை குணமாக்கி கூட்டிட்டு போவேன். நான் வரேங்கய்யா. போகாத, நில்லு. என்ன பார்க்கிறாய் மூசா? நான் தான் வனதேவதை கனகதாரா தேவி. வணங்குகிறேன் வனதேவதையே. தாங்கள் என்னை போக வேண்டாம் என்று கிழவரின் உருவத்தில் வந்து தடுத்ததன் நோக்கம்? உனது மனவலிமையை அறியவும் ஔஷத வனத்திற்குள் போகவும் நீ தகுதியானவனா என சோதிக்கவே யாம் அப்படி செய்தோம். மூலிகை தேடி வந்த சுயநலமற்ற உன் பொதுநல நோக்கத்தை யாம் உணர்ந்தோம். ஔஷத வனம் போக நீ தகுதியானவன்தான். போய் வா, நல்லதே நடக்கும். நான் வருகிறேன்.